ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதான்னு தெரியாது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக விழுந்துருச்சு. ஆல்மோஸ்ட் $70 கிட்ட வந்துடுச்சு. 71.20 இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இந்த ஆர்டிக்கலை சைடில் போடுறேன். $71.20 விழுந்துருச்சு. ஆனால் 42 மாதத்தில் வரலாறு காணாமல் ஒரே லெவலில் இருக்குது பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர். எல்பிஜி சிலிண்டரும் இந்த கச்சா எண்ணெயிலேருந்து தான் வருது. தாய்மார்கள் தமிழ்நாட்டில் 1000லேருந்து 1100 வரைக்கும் கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. இது திறந்த சிலிண்டருக்கு எடுத்துகிட்டு வந்தவனுக்கும் நீங்கள் காசு தரணும். இதெல்லாம் குறைக்கலாம், இதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஃபைனிங் கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, 1 லிட்டருக்கு 12லேருந்து 15 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போனா 7லேருந்து 10 ரூபா வரைக்கும் அவங்களால குறைக்க முடியும். ஏன்னா 2 ரூபா 3 ரூபா மார்ஜினில் தான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ். இதனால தான் பிரதமரோட நண்பரும் மும்பை இந்தியன் கிரிக்கெட் டீம் ஓனர் அம்பானியும் அவரோட சில ஜியோ பெட்ரோல் பங்க்கில் ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இது சில ஊரில் தான் கொடுக்குறாரு. பெட்ரோலை 5 ரூபா கம்மியாக போடுறாரு. பல்காக நீங்கள் டீசல் வாங்கினா 10 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் விலை 700 600 600 800 வரைக்கும் கொடுக்கலாம். இதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. எடப்பாடியார் இப்போதைக்கு கேட்டார், ஸ்டாலின் சார் குறைக்கணும் ரேட்டுன்னு. எடப்பாடியார் அவர் நண்பர் தம்பி அண்ணாமலையை பார்த்து கேட்பாரா, ஐயா போய் ரேட்டை குறைக்கன்னு போய் போராடுவாரா? இல்லாத அண்ணாமலை தான் சவுக்கால் அவர் அடிச்சுப்பாரா? பெட்ரோல் விலை, எல்பிஜி சிலிண்டர் விலை குறையிற வரைக்கும் நான் சவுக்காலே அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஆனால் இதே தாய்மார்களுக்கு நம்ம 1000 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கிறதுக்கு உதவி பண்ணால் இதை மோசடின்னு இது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி சொல்லும். ஆனால் மகாராஷ்டிராவில் அவங்களே 2500 கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே நம்ம கடமை.